பெண்களால் பெண்களுக்கு துவக்கப்பட்ட சங்கம்தான் சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. அதை பற்றி நாம் முன்னே பேச வருகிறார் நம் சங்கத்தின் செயலர் திருமதி சி சரஸ்வதி MA MEd அவர்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி அழைக்கிறேன். நம் பள்ளிகளின் செயலர் திருமதி கீதா கௌரி அம்மா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அன்பு மாணவ மணிகளே, தொண்டுள்ளத்தோடு உள்ளே நுழைந்து தொண்டையே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு கல்விப்பணியை அறப்பணியாக ஆக்கிவரும் என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் சகோதர சகோதரிகளே, பள்ளியின் செயலராகிய திருமதி கீதா கௌரி அம்மா அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியராக உள்ள திருமதி நாகமணி அவர்கள், இந்த பள்ளியின் பழைய மாணவி, என்னுடைய மாணவி, நான் ஆங்கிலம் அவருக்கு 12ஆம் வகுப்பில் கற்பித்த மாணவி என்று சொல்லும் பொழுது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இதே மாதிரி பல ஆசிரியர்கள் நம்முடைய வளாகத்திலே ஆசிரியர் கொண்டாற்றி வருவர்களில் பலர் இதுவரை ஓய்வு பெற்ற பல ஆசிரியர்கள் எல்லாம் நம்முடைய பழைய மாணவிகள் தான். ஆக எப்படி இப்படி நல்ல நல்ல உள்ளங்கொண்ட சேவை மனப்பான்மையுள்ள தொண்டு மனப்பான்மையுள்ள பெண்களை உருவாக்கினோமோ, இப்போ உங்களிலும் அவ்வளவு பேரும் அதே மாதிரி இருந்து வெளியே சென்று நாடு முழுவதும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இத்தகைய தொண்டுள்ளத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அதுவே நீங்கள் இந்த பள்ளிக்கும் இந்த நிர்வாகத்தினருக்கும் செலுத்தும் நன்றி கடனாகும் என்பதை சொல்லிக்கொண்டு, நம்முடைய சங்கத்தின் வரலாறு உங்களுக்கு யாருக்கு தெரிகிறதோ தெரியவில்லையோ, இந்த மாநகரின் இந்த சங்கத்தின் வரலாறு இங்கு கல்வி பயிலும் மாணவ மணிகளாகி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அதை கூறும்படி உங்கள் தலைமை ஆசிரியையும் என் அன்பு மாணவியுமான நாகமே அவர்கள் என்னை பணித்துள்ளார்கள். இந்த மகாத்மா காந்தி இறந்து இப்போ 77 ஆண்டுகள் நிறைவு பெற்றன. அவரை இந்து மத வெறியன் ஒருவர் சுட்டு கொண்டு 77 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டனர். அவர் எப்படி அவர் சுதந்திர போராட்டத்தை அன்பு வழியிலே, அற வழியிலே, அகிம்சை வழியிலே அத்தனை நாட்டு மக்களையும் தட்டி எழுப்பி 300 ஆண்டுகள் சுமாராக அடிமைத்தலையிலே அல்லல் பட்டு கொண்ட பாரத மாதாவை விடுவித்து நமக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார் என்ற வரலாற்றை மிக சுருக்கமாக அழகாக நம் பள்ளி மாணவி உங்களுக்கு தெரிவித்து விட்டார். அந்த சுதந்திர போராட்டத்திலே உலக நாடுகளிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலே அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் ஏராளம். வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய சாமர்த்தியத்தால் நாட்டையே அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். பல நாடுகள், எல்லா நாடுகளிலும் புரட்சி, ஆயுத போர் இப்படியெல்லாம் நடந்துதான் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இந்திய திருநாட்டிலோ மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலே கத்தி இன்றி ரத்தமின்றி, ரத்தம் என்றால் கொலை, கொள்ளை, வெட்டு, குத்து, துப்பாக்கி சண்டை, கத்தி சண்டை எதுவுமே இல்லாமல் அற வழியிலே போராடி, அன்பு வழியிலே போராடி நாம் சுதந்திரத்தை பெற்றோம். அது உலக நாடுகளில் உள்ள அத்தனை பேருமான உள்ளங்களையும் நெகிழ்ந்தது. அதனால்தான் நெல்சன் நெல்சன் மண்டேலா இவரை தன் குருவாக கொண்டு அவர் நாட்டிலும் இதே மாதிரி அறவழியிலே சுதந்திரத்தை பெற்றார். அது மாதிரி அவருடைய உண்ணாவிரதம் இருந்தார். நிறைய போராட்டங்கள், முதல்ல ஜாதி மத பேதம் இல்லாமல் நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு எல்லாம் என்று நான் இந்தியன் என்ற ஒரு குறிக்கோளை விட்டு நான் கிறிஸ்துவன், நான் முஸ்லீம், நீ இந்து, இப்படியெல்லாம் பாகுபாடு இருந்தது. அது எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்பதை உணர வைத்தார். அந்த மாதிரி போராடினார். அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தான் மதுரையிலே ஒரு கூட்டத்தை போடும்போது அங்கு அவர் சுதந்திர போராட்டத்துக்காக இந்தியா முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து அந்த சுதந்திர போராட்ட உணர்ச்சிகளை தூண்டி எழுப்ப அவர் பாடுபட்ட காலத்திலே மதுரையிலே, நம் தமிழகத்தின் சென்ற மதுரை மாநகரிலே அவர் சென்றபோது ஒரு கூட்டத்திலே
அந்த ஏழை விவசாயிகள் சட்டை இல்லாமல் ஒரு அரை ஆடை மட்டும் ஒரு கட்டிக்கொண்டு மேலே போட அங்கே உடுப்பு இல்லாமல் இருந்ததை பார்த்தார். ஆக இவ்வளவு ஏழ்மை இங்கே இருக்கிறது, நாம் ஏன் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், அநியாயம் இது என்று அன்று சட்டையை துறந்தார். ஒரு சிறிய வேஷ்டியை வரிந்து கட்டி கொண்டார், ஒரு துண்டை போத்தி கொண்டார். இன்று முதல் இந்திய திருநாட்டில் இருக்கும் அத்தனை பேரும் எப்பொழுது முழு ஆடை அணிய அவர்களுக்கு வசதி வருகிறதோ, வாய்ப்பு வருகிறதோ, அப்பொழுதுதான் நானும் முழு ஆடை அணிவேன் என்று அதை துறந்தார். கடைசி மூச்சு இருக்கு வரை அரையாடியாகவே இருந்தார். அவரை ஆங்கிலேயர்களும் அரையாடை பக்கிரி என்று கொண்டு கூட கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. லண்டன் மாநாட்டிலே சுதந்திர போராட்டம் சம்பந்தமான தாங்க முடியாத அந்த எதிர்ப்பை காரணமாக அங்கு ஒரு வட்டமேஜை மகாநாடு போட்டு இந்தியாவின் பிரதிநிதியாக அவர் அழைத்த போது கூட அவர் கோட்டு சூட்டு போட்டு கொண்டு போகவில்லை. ஆனால் அவர் பாரிஸ்டராக படிக்கும்போது கோட்டு சூட்டுடன் லண்டனிலே படித்தவர் தான். ஆனால் நம்முடைய நாட்டின் நிலைமை பார்த்து நம் சகோதரன் முழு ஆடை இல்லாமல் இருக்கும், நாம் மட்டும் இருப்பதா என்று பிறந்தார். அங்கும் சென்றவுடன் அவர் அந்த மாதிரி அரையாடையில் இருப்பதை, துண்டை போத்தி கொண்டு வேட்சியுடன் இருப்பதை பார்த்தவர் அவர் கூலி தொழிலாளி என்று நினைத்து அந்த கூட்டத்திற்கு அந்த யாரோ அந்த ஆங்கிலேயர்கள் ஒருவர் இதையெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டு பெருக்கு இருந்தார்கள். அதையும் செய்தார். அப்பொழுது பிறகுதான் தெரிந்தது அவர்களுக்கு இந்தியாவின் ரெப்ரசன்டேட்டிவ் என்று. பிறகு அவர் அனுமதித்தார்கள். நான் இப்படித்தான் வருவேன், நீங்கள் சொல்லும் ஆடியிலே வர முடியாது பிரிவாதமாக அவர் அதே மாதிரி அந்த கூட்டத்துக்கு அட்டன் பண்ணார். அந்த மாதிரிலாம் அவர் இருக்கக்கூடியவர். இப்போ நம்ம சேவா சங்கத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த நிறைய போராட்டங்கள், அந்நிய துணி பகிஷ்காரம், அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு, உப்பு சத்தியாகிரகம், இப்படிலாம் நிறைய நடந்தது. நம்ம சேவா சங்கத்தை உருவாக்கி இந்த வளாகத்திலே சேவா சங்கத்தை நிலைநிறுத்தி உருவாக்கிய தஞ்சமானவர்கள், தஞ்சமாகால்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த தஞ்சமானவர்கள் அந்த சங்கத்தோட ஆஃபீஸில் ஒரு கணவன் மனைவியோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த அம்மா தான் தஞ்சம்மாள். அவர்களுடைய தந்தையார் தான் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன். திருச்சி மாநகரில் உள்ள ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. தமிழ்நாட்டில் அப்போ தமிழ்நாடுன்னு பேர் கிடையாது, மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாநிலம், மதராஸ் மாநிலம். நாங்கள்லாம் இந்த மதராஸ் மாநிலத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம். இப்போ பிறகு சுதந்திரம் வந்து குடியரசுலாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இது தமிழ்நாடாக மாறி பெயர் மாறி ஆந்திரா பிரிஞ்சு போச்சு. அப்போ பெரிய மாநிலம் மதராஸ் மாநிலம் சுதந்திர நாடு கிடைத்த போது அப்போது இங்கே வந்து ராஜாஜி மந்திரி சபை, ராஜாஜி இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளில் தலையாயவனான ராஜாஜி தான் முதலமைச்சர். அந்த மந்திரி சபையில் முதல் சுகாதார மந்திரியாக இருந்ததுதான் டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன். அவர் தான் திருச்சியில் உப்பு சத்தியாகத்தை முன்னெடுத்து நடத்தியவர். அப்புறம் தீண்டாமை ஒழிப்புக்கு, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஹரிஜன்ஸ் எல்லாம் உள்ளே போகக்கூடாதுங்கிற திட்டத்தை மாறி ஹரிஜனங்களை உள்ளே அழைத்து சென்ற அவர்களும் என் சகோதரர்கள் தான் அப்படின்னு அவர் வந்து மேல் ஜாதி என்று சொல்லப்படும் ஜாதியிலே அவர் பிறந்தவர். ஆனால் அவர் அந்த ஹரிஜன்ஸ் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று அப்பொழுது கருதப்பட்ட அவர்கள் கூடவே உட்கார்ந்தவர், சாப்பிடுவார். அவர் ஜாதியிலிருந்து கூட அவர்கள் இனத்தார் தள்ளிவிட்டார்கள். ஜாதி பிரஷ்டம் எல்லாம் செய்தார். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் அனைவரையும் கொண்டு போய் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே உள்ளே அழைத்து சென்றார். முதன்முதலாக அந்த தீண்டாமை ஒழிப்பு நாடு முழுவதும் அந்த இயக்கம் நடந்தது மகாத்மா காந்தியால். அப்போ அவருக்கு எல்லாம் உள்ள அந்த ஜாதி வெறி உள்ளவர்களெல்லாம் அவர் கண்ணிலே மிளகாய்ப்படி தூங்கினார்கள். அதையும் தாங்கி கொண்டார். அந்த மாதிரி ஒரு பெரிய தியாகி அவர். தான் வந்து ஃபஸ்ட்டு சர்ஜன்னா உங்களுக்கு தெரியும், அறுவை சிகிச்சை மருத்துவர். மெட்ராஸ் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு சர்ஜன் ஆஃப் ஸ்டேட், மெட்ராஸ் ஸ்டேட் அவர் தான். அவரை ரங்கூனில் நிறைய சம்பாதிச்சார். அப்புறம் தமிழ்நாட்டிலையும் அது நம்ம மதராஸ் மாநிலத்திலையும் நிறைய அவர் பல இடங்களிலே ஆப்ரேஷன் செய்ய அவர் தான் போவார். அதுலேயும் நிறைய சம்பாதிச்சார். அத்தனை சம்பாத்தியத்தையும் அவர் சுதந்திர போராட்டத்துக்காக தானமாக வழங்கினார். அந்த ராஜனுடைய மகள் தான் நம் சங்கத்தை உருவாக்கிய தஞ்சம்மாள் அவர்கள். அவருக்கு 2 மகள். அந்த ஆரம்பித்த குரூப்பில் இளைய மகள் இருந்தால்,
48 அவர் இறந்த உடனே இங்கே இருக்க சேவை மனப்பான்மையில் தொண்டு செல்விய வெவ்வேறு, அதாவது இனம் மதம் எல்லாம் பார்க்காம அதில் கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க. அதான் ஒரு சில பெண்மணிகள் 10-15 பெண்மணிகள் சேர்ந்து நாம் 3 மாதம் 1948 ஜனவரி 30 அவர் கொடியவனால் கொல்லப்பட்டார். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஏதாவது மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளை உருக்கொடுக்க நாம் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து அவர்களில் ஒருவராகிய வேடியம்மாள் என்பவர்கள் வீட்டிலே கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் அவங்க வீடு இருந்தது. இப்போ அதெல்லாம் இது அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அதெல்லாம் வேறு ஒரு சந்ததிகள் அந்த வீடை விற்றுட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்க அவுட் ஹவுஸில் 4 விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அப்படி 4 பேரையும் அந்த குழந்தைகளையும் கொண்டு வந்து வச்சு இந்த ஒரு பெண் தமிழ் சொல்லி கொடுக்கறது, ஒரு பெண்மணி ஹிந்தி சொல்லி கொடுக்கறது, ஒரு பெண்மணி பாட்டு சொல்லி கொடுக்கறது, கடவுள் பாட பாடல்கள், இன்னொரு பெண்மணி அவர்களுக்கு தையல் சொல்லி கொடுப்பது, இன்னொரு பெண்மணி கைவேலைகள், வேறு ஏதாவது கைவேலைகள் கிராஃப்ட் சொல்லி கொடுக்குறது, இப்படியெல்லாம் செஞ்சாங்க. ஒரு வருடம் 48 அந்த மார்ச்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அதுக்குள்ள 41 அதில் அந்த டாக்டர் டி.எஸ்.அவருடைய இளைய மகள் இருந்தார். அடுத்தது மூத்த மகள், 2 மகள். மூத்த மகள் தான் நம்ம தஞ்சம்மா. அவங்க அக்கா மைசூரில் சூப்பரண்டென்ட் இன்ஜினியர், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சூப்பரண்டென்ட் இன்ஜினியராக மைசூர்லேருந்து ரிட்டையர் ஆனவர். பணி ஓய்வுக்கு பிறகு இங்கே வந்தாங்க அப்பா வீட்டுக்கு. வரும்போது அந்த அக்காவை கூட்டிகிட்டு சேர்த்தாங்க. இந்த சின்னோண்டு ஒரு அவுட் ஹவுஸில் இருந்தால் எப்படி சங்கம் வளரும், சேவா சங்கம் அப்படின்ட்டு உடனே இந்த வளாகத்தை அப்போ 1949 வளாகத்தை 100 ரூபாய் வாடகைக்கு ஒரு பெரிய இடத்த ஒரு சின்ன ஓட்டு வீடு இருந்துச்சு. இதை எடுத்து மாதம் 50 ரூபா வாடகை கொடுக்கணும் அப்படின்னா ஆளுக்கு 5 ரூபாய் மாதம் வாடகை போட்டாங்க. அப்போலாம் விலைவாசியெல்லாம் ரொம்ப குறைவு தானே. 5 ரூபாய் போட்டு அதோட கோபால்தாஸ்ங்கிறவர் குஜராத்தி இதை சேர்ந்தவர், அவருடைய வாரிசுகள் இப்போ இருக்காங்க திருச்சியில். அவர்லாம் அந்த காலத்தில் பெரிய காந்தியவாதி. அவர் என்ன செய்வாரா, அந்த கோபால்தாஸ் ஆத்தங்கரைக்கு காவேரிக்கு குளிக்க போனால் திரும்பி வரப்போ அவருடைய ஒரு சின்ன இதை மட்டும் துண்டை கட்டிக்கிட்டு அந்த வேஷ்டியெல்லாம் அப்படியே தெருவில் தெரிச்சுக்காரங்க இருந்தாங்கன்னா அவர் கொடுத்துட்டு வந்துடுவாராம். அப்புறம் வீட்டில் ஏழை பெண்களுக்கு புடவையெல்லாம் அடுக்கி வச்சு கொடுப்பாராம். அந்த மாதிரி ரொம்ப செய்வாராம். அவர்கிட்ட போய் இங்கே உதவி கேட்டிருக்காங்க, நீங்களும் வாடகை கொஞ்சம் கொடுப்பாங்க. உடனே 50 ரூபா அவர் கொடுத்துருக்கார். நம்ம மெம்பர்லாம் ஆளுக்கு 5 ரூபா போட்டு 100 ரூபா வாடகை கொடுத்துருக்காங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தஞ்சம்மா ஒரு ரிக்ஷா வச்சுட்டு வீடு வீடாக போய் நீங்கள் சாதம் அடிக்கிறப்போ, அப்போல்லாம் மண்பானையில் தான் சாதம் அடிப்பாங்க. இன்னொரு மண்பானை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் இதை தூக்கி போட்டிருக்கேன், நீங்கள் சாதம் அடிக்கிறப்போலாம் அதை நான் கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பெண்களுக்கு அப்படின்னு போய் வாரம் ஒரு தரம் கலெக்ஷன் பண்ணிட்டு அதை சாதம் அடிப்பாங்களாம். மற்ற செலவுகளுக்காக அந்த கைவேலை, ஊதுபத்தி செய்தல், சந்தன மாலை செய்தல், அப்பளம் போடுறது, அந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்கூல் வேணும், சின்ன சின்ன குழந்தைகள். உடனே ஒரு ஆரம்ப பள்ளியை அவர்கள் அப்பா மந்திரியாக இருந்தார் இல்லையா, அவர் உதவியோடு ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் இதை சொல்ல மறந்துட்டேன். மகாத்மா காந்தியை சுட்டு கொண்ட பிறகு அவரை அங்கு அவருடைய மனித உடல், பூத உடலை தகனம் செய்தார்கள் டெல்லியில். அப்போ அந்த புனித அஸ்தி, அதாவது புனித சாம்பல், அந்த புனித அஸ்தியை டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜன் அவர்கள், தஞ்சம்மாளுடைய அப்பா, ஒரு கலையத்தில் எடுத்துக்கொண்டு விமானத்தின் மூலம் பறந்து கொண்டே, அவர் அப்போ மந்திரியாக இருக்கார், மெட்ராஸ் ஸ்டேட்டில் சுகாதார மந்திரி, பறந்து காவேரியிலே அந்த அஸ்தியின் ஒரு பகுதியை தூவினார். காவேரி அன்னைக்கு தூவினார். அடுத்தது அந்த மகாத்மா காந்தியோட அஸ்தியின் ஒரு பகுதியை அந்த கலையத்தை பாக்கி இருக்கிறத கொண்டு வச்சு இப்போ காந்தி அஸ்தி மண்டபம் என்று நாங்கள் நம் பள்ளியிலிருந்து, நம் வளாகத்திலிருந்து அவர் பிறந்த நாளாகிய காந்தி ஜெயந்தி அன்று அக்டோபர் 2 அவருடைய நினைவு நாளாகிய சர்வோதய தினமாகிய இன்றைக்கு ஜனவரி 30 போய் அவருக்கு சர்வமத பிரார்த்தனை அவர் சர்வமத பிரார்த்தனை செய்ய போன போது தான் அவரை சுட்டு கொண்டார். அந்த சர்வமத பிரார்த்தனையை நாங்கள் செய்கிறோம். செஞ்சுட்டு அவரை நினைவுக்கு அவருடைய கொள்கைகளையெல்லாம் நம் மாணவிகள் பின்பற்ற உறுதி எடுத்து கொண்டு வர்றோம். அந்த இடத்துல அந்த கலையத்தை உள்ளே வைத்து ஒரு சின்ன மண்டபத்தை அவர் கட்டினார். அதில் கடைசியில் ஹேராம் இருக்கும், ஹேரா அவர் சுட்ட உடனே ஐயோ இவனை சும்மா விடாதீங்க, பிடிச்சி கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லலை, ஹேரா அப்படின்னு சொல்லி கையை குப்பி அப்படியே கீழே விழுந்து இறந்து விட்டார்.
அந்த ஹேராம் என்ற அவர் கடைசியாக விட்டுவிட்ட அந்த நாமத்தை அந்த அந்த இதில் மண்டபத்தில் பொறிச்சு, அப்புறம் அந்த மண்டபம் இருக்கும் இடத்துல அவர் சுகாதார மந்திரி இல்லையா, உடனே ஒரு மருத்துவ நிலையத்தை கட்டி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையை கட்டினார். அதுதான் இப்போ இருக்க பெரிய ஜிஹெச். அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் படித்தா அவங்க தங்கிறதுக்குன்னு இங்கே அரசு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கேன். இப்போ நம்ம கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க. அரசு மாணவியர் விடுதியும் அவர் கட்டினார். அவர் பீரியடில் தான் கட்டினார். இங்கே குழந்தைகள்லாம் முடிஞ்சவரை கொஞ்சம் பிள்ளைகளை வச்சுக்குவாங்க. அம்மா இருக்க பிள்ளைகளை வச்சுக்குவோம். அந்த வேறு மற்ற 7 பிள்ளைகளை அங்கே வச்சுக்கலாம். அதையும் கட்டினார். அவர் தாங்க ஏற்படுத்தினார். அப்போ அவங்க மகள் வந்து இப்படி போய் கலெக்ட் பண்ணுறாங்க போது, அப்போ அந்த கோபால்தாஸ் அவர்கள் காந்தியவாதி என்பதால் அவருடனே ஏன் தஞ்சம்மா, தஞ்சம் சின்னவர்கள், அவர் பெரியவர், ஏன் தஞ்சம் இந்த மாதிரி நீ மாற்றமா கஷ்டப்பட்டு 5 ரூபாயை கலெக்ட் பண்ணி வாடகை கொடுக்குறேன், அந்த இடத்தையே சொந்தமாக வாங்க வேண்டியதானே. நாங்கள் பணத்துக்கு நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப், நாங்கள்லாம் கவர்மெண்ட் வேலையோ ஏதோ வேலை வச்சுட்டு மாதம் சம்பளம் வாங்கலை, அவங்கவுங்க வீட்டுக்காரர் சார்ந்திருக்கோம், நாங்கள் பணத்துக்கு எங்கே போவோம்னு கேட்டாங்களாம். கவலைப்படாதீங்க, அப்போ வந்து ஒரு சதுரடி 50 பைசா, அரை ரூபாய்க்கு விற்றுதான் அந்த காலத்தில். 1950 தான் இது நடந்தது. உடனே அது வந்து இதை வந்து ஒரு சதுரடி 50 பைசா நம்ம சொல்கிறோம், அதான் அரை ரூபாய். எங்களுக்கு 50,000 ரூபா இருந்தால் தான் இதை வாங்க முடியும். அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்? 5 ரூபாயாக கலெக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். நீ கவலைப்படாதே, அந்த 50,000 ரூபாயை நான் தருகிறேன் மொத்தமாக, அதை வாங்கிடும். அப்புறம் வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு நன்கொடை ரசீது மட்டும் நீ கொடு போதும் அப்படின்னு அவர் ஒரு தொழிலதிபர் அப்படி சொன்னார். அந்த மாதிரி வாங்கின இடம் தான் இது. அதனால தான் கோபால்தாஸ் பிளாக்னு அவர் பேர் போட்டுருக்கோம். இந்த இடம் அவரால் வாங்கப்பட்டது, நன்கொடையாக தரப்பட்டு 1951 இதை திருச்சி சேவா சங்கம் என்று பதிவு செய்தார்கள் தஞ்சம்மா. அப்புறம் அவங்க அப்பா உதவியோட எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அப்போ தஞ்சம்மா நினைவு துவக்கப்பள்ளி இல்லை, வெறும் திருச்சி சேவா சங்கம் துவக்கப்பள்ளி. அப்புறம் அவங்க இறந்தவர்கள் தான் நாங்கள் தஞ்சம்மாள் பேரவையில் சேர்த்தோம். நாங்கள்லாம் சேர்ந்தோம். அடுத்தபடியாக அந்த பிள்ளைகள் 5வது முடித்த உடனே 8வது படிக்கணும். அதுக்காக நடுநிலைப்பள்ளி 8வது வரைக்கும் அதையே உயர்த்தினாங்க. அப்புறம் நடுநிலைப்பள்ளி 9வது முடித்த உடனே பிள்ளைகளை என்ன பண்ணுறது, மேலே படிக்கணுமே அப்படின்னு ஹைஸ்கூல், உயர்நிலைப்பள்ளி. அப்போ சேவா சங்கம் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி உருவாக அப்பவும் தஞ்சம்மாள் இருந்தார்கள். அது 1965 தஞ்சம்மாள் அவங்க செக்ரட்டரியாக வந்ததுலேருந்து 18 வருஷம் செக்ரட்டரியாக இருந்து அப்புறம் இறைவனடி சென்றார்கள். அப்போ அவங்க இதை உயர்நிலை பள்ளியாக 9வது 10வது 11வது அப்போல்லாம் 11 இயர்ஸ் எஸ்எஸ்எல்சி +2 கிடையாது, அதை மாற்றத்துக்கு உயர்த்தினார்கள். அந்த உயர்த்தினது 1965 ஜூன் மாதம் அதை திறக்கின்ற பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளியாக அப்கிரேட் பண்ணாங்க. அப்போ இதை திறக்கிறதுக்கு ஒரு விஐபியை கூப்பிடணும். உடனே அவங்க வந்து அவங்களுடைய தஞ்சம்மாளுடைய மகள், நம்ம தஞ்சம்மாளுடைய மகளாகிய கமலாச்சாரி இதை தொடர்ந்து நடத்தினாங்களே. அந்த கமலாச்சாரி இப்போ ஒரு காலத்தில் அவங்க தாத்தாவோட ஆசிரமங்களுக்கு, காந்தியோட ஆசிரமத்துக்கு போகும்போது பாவடை சட்டை போட்டு சின்ன பொண்ணு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட இந்திரா காந்தி நேருவோட வருவாங்களாம், அவங்களும் விளையாடுவாங்களாம். அவங்க தோழிகள் கமலாச்சாரியும் நம்முடைய சங்கத்தை உருவாக்கிய கமலாச்சாரி அம்மாவும் இந்திரா காந்தியும் விளையாட்டு தோழிகள். அதனால் உடனே தஞ்சம்மா ஃபோன் பண்ணி தொலைபேசியில், இந்திரா ஒரு காரியம் நீ எனக்கு செய்யணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நீ உடனே இங்கே வந்து நான் பள்ளிக்கூடத்தை ஹைஸ்கூல் ஆக்கிற திறந்து வையினாங்களாம். உடனே சம்மதித்து வந்தார்கள். இப்போல்லாம் அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் நினச்சா கூட முடியுமா? அவர்கள்லாம் அவ்வளவு சிம்பிளாக வாழ்க்கையை நடத்தினாங்க. அவர்கள் வந்து இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக உயர்த்தினார்கள் 1965. அப்போ இந்த கட்டடம் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ கமலாச்சாரி பிளாக், அதில் கீழ்கட்டடத்தையும் மேல் கட்டடத்தையும் அவங்க அப்பா, அதாவது தஞ்சம்மாளுடைய ஹஸ்பண்ட் கமலாச்சாரியுடைய அப்பா தான் அவர் பெரிய இன்ஜினியர், அவர் உதவியோட கொஞ்சம் பணமெல்லாம் அவங்க போட்டு இதை கட்டினாங்க. 1st floor and 2nd floor அதுதான் கட்டடம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் கூரையாக இருந்தது. நடுவில் இந்த பில்டிங் கிடையாது, எதிர் பில்டிங் கிடையாது. காந்தி ஹால்ங்கிறது அஸ்பெஸ்டாஸ் ஷீட் ஹால், கிச்சன் ஓட்டு கூடம், கிச்சன் இவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய அடுத்தது இந்த பக்கத்தில் அடுத்த ஹாஸ்டல், ஒர்க்கிங் லேடிஸ் ஹாஸ்டல், அந்த இடமெல்லாம் அப்போ நமக்கு சொந்தமே இல்லை. அப்போ அதுக்கப்புறம் மகள் கமலாச்சாரியால் வாங்கப்பட்டது. அதெல்லாம்
ஆக இந்த மாதிரி உருவானதான் இந்த சங்கம். அப்போ ஹைஸ்கூல் ஆனவுடனே ஒரு நல்ல ஹைஸ்கூலில் நடத்துறதுக்கு ஒரு டீச்சர் வேணும், தலைமை ஆசிரியர் அப்படின்னு தஞ்சம்மாள். எனக்கு சமூக சேவையில் ஆர்வம் உண்டு, படிக்கவும் செய்வேன், விளையாட்டுலேயும் ஆர்வம் உண்டு, அதுவும் நல்ல பிளேயராகவும் இருப்பேன், படிப்புலையும் ஃபுல்லாக இருப்பேன். அதை தவிர சோஷியல் சர்வீஸ் லீக் கேப்டனாக காலேஜ்லேயும் இருந்தேன். எனக்கு அதனால் ஆல்ரவுண்டாக அந்த ஒரு காந்திய கொள்கை உண்டு. நானே ராட்டையெல்லாம் வைப்பேன், எங்கள் அம்மா ராட்டையெல்லாம் வைப்பாங்க, எங்கள் தாயார் அவங்க காந்தியவாதி, அழகாக காந்தி பாட்டெல்லாம் பாடுவாங்க. வீரமான இது அதுக்கப்புறம் செத்தாரு தூக்கு போட்டு பையன் பேர் வீரமானவே கோரமாய் பறி கொடுத்தோம். அந்த 3 பேரை தூக்கு போட்டாங்க, 20 பகத்சிங், வீரமான பகத்சிங்கை கோரமாய் பறி கொடுத்தோமே அப்படின்னா மோங்கி சொந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. எங்கள் அம்மாவுடைய கல்யாண பத்திரிகையே மகாத்மா காந்தி படம் போட்டு ராட்டை படம் போட்டு அப்படித்தான் பண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்படிலாம் அப்படி ஒரு சுதந்திர வெறி இருந்தது அந்த காலத்தில். அந்த மாதிரி கொஞ்சம் தாயார் எங்களை எப்படி சுதந்திர நாட்டுப்பற்றோட வளர்த்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் மாணவ பருவத்திலே நாட்டுப்பற்றோடையே செயல்படுவேன். அது டீச்சர் ஆகிட்டேன். அழகப்பா மாடல் ஹைஸ்கூலில் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஸ்கூல், இதை விட 2 வகுப்பு பெருசு. அதில் சீனியர் சயின்ஸ் அசிஸ்டண்ட்டாக 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவர்களுக்கு விண்ணப்பம் போட்டேன், இந்து பேப்பரில் பார்த்துட்டு என்னை வர சொல்லி இன்டர்வியூ பண்ணாங்க. மதியம் 12 மணிக்கு மேலே இன்டர்வியூ. 4 மணிக்கு நீங்கள் பாருங்கள், நாங்கள் 4 மணி வரைக்கும் ஒய்டபிள்யூசி ஹாஸ்டல் போய் ஸ்டே பண்ணுங்க. நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன். கையில் தலைமை ஆசிரியையாக நீங்கள் வர வேண்டும் என்று ஆர்டர் கையில் கொடுத்தாங்க. ஆக 1966 ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு இங்கே தலைமை ஆசிரியராக வந்தேன். அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கள் கையில் கொடுத்துட்டு தஞ்சம்மா சொன்ன என்ன வார்த்தைன்னா அதனால் மறக்கவே முடியாது. இந்த ஸ்கூல் இந்த திருச்சியில் நிறைய பணக்காரர் நடத்துகிற ஸ்கூல் இருக்குது, கான்வென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. படித்தவர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்கவும் பணக்கார குழந்தைகள் கல்வி கற்கவும் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஆனால் ஏழை எளிய மாணவிகள், தந்தை தாயை இழந்தவர்கள், ஆதரவு இல்லாத மக்கள், அவங்களுக்காக தான் இந்த ஸ்கூல்லையே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் ஸ்கூலில் சேர்க்குறவங்களுக்கு யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதில் பணக்கார பிள்ளைக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க, படித்த மாப்பா பிள்ளைக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் ஏழை மாணவிகள் வந்தால் உடனடியாக இடம் கொடுத்து அவங்களுக்கு டோன்ட் செலக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு செலக்ட் த டீச்சர்ஸ் ஹூ ஆர் சர்வீஸ் மைண்டட் லைக் யூ. உங்களை மாதிரி சேவை மனப்பான்மை இருக்கிற ஆசிரியர்களை தேர்ந்தெடுங்கள். அவங்க கணக்கு பார்க்காம வேலை செய்யணும், பிள்ளைகளை நல்லா உருவாக்கணும். காந்தி எல்லோரும் சமம்னு சொன்னார், எல்லாரும் வாழ உரிமை உண்டு. உலகத்தில் 10 மாதம் சுமந்து ஏழை பொண்ணையும் தான் பெறாங்க, பணக்கார பொண்ணையும் தான் பெறாங்க. ஆனால் 2 குழந்தைக்குமே சம வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதெல்லாம் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்று முதல் இன்று வரை அதே கொள்கையின் அடிப்படையில் என்னால் இயன்ற அளவு வாழ்க்கையை நடத்தி வரேன். ஆக சின்னதாக இந்த ஸ்கூலு கொஞ்சம் கொஞ்சமாக நான் 3 ஆண்டுகளிலே தஞ்சம்மாள் இறைவனடி சேர்ந்தாங்க. அவ்வளோ சர்வீஸ் மைண்டடாக இருந்தவங்க இறந்துட்டாங்க. உடனே அவருடைய மகள் கமலா ஆச்சாரி, 3 மகளில் கடைசி மகள். அந்த கமலாச்சாரிங்கிற இளைய மகள், ஏன்னா மூத்த மகள் ஸ்ரீரங்கம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஹெட் மிஸ்ஸஸ் அந்த மிஸ்ஸஸ் லக்ஷ்மி எஸ் மணி. இளைய 2வது மகள் ஃபாரினில் இருந்தாங்க, வந்துட்டாங்க, அப்போ தான் ரிட்டையர் ஆகி. அவங்களும் போஸ்ட் கிராஜுவேட் இன் இங்கிலீஷ். அப்புறம் நான் இங்கே வந்த போகிறேன். அதுக்கப்புறம் நான் படித்து பிஎஸ்சி பிடி கெமிஸ்ட்ரி, பிடினா பிஎட் இல்லை, அந்த காலத்தில் பிடி, மார்னிங் டு ஈவினிங் காலேஜுக்கு போய் படித்து பிஎஸ்சி பிடி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். அப்புறம் இங்கே வந்தப்போ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்பெல்லாம் பண்ணேன். அவங்க அடுத்தது கமலாச்சாரி 2வது மகள் பத்மா சுந்தரராஜன், 3வது மகள் இளைய மகள் ஹவுசைபாந்தா கமலா ஆச்சாரி. அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே சங்கத்தை பார்ப்பாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னாங்க. நான் 3 ஆண்டுகள் அவரால் உருவாக்கப்பட்டவர். நிச்சயமாக உங்களுடைய ரைட் ஹேண்டாக இருந்த கணக்கு பார்க்காம ஸ்கூலில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன்னு அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்து அவர்களை செயலராக வைத்தேன்.
அவள் தஞ்சமாக 18 வருடம் செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஆனால் என்னை உருவாக்க 3 ஆண்டுகள் தான் அவருடைய வாய்ப்பு கிடச்சிது. அவர்கள் இறந்து விட்டார். 1969 அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 69லேருந்து 1981 வருஷம் வரைக்கும் கமலா ஆச்சாரி அவருடைய மகள் அப்படியே ரொம்ப டெடிக்கேட்டட் ஒர்க்கர், ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்வேன் அவங்கள பற்றி, தஞ்சை கமலாச்சாரியை பற்றி. அவள் ஃப்ரீ ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளில் ஒரு பொண்ணு, அவளுக்கு வந்து மஞ்சக்காமாவில் 7ஆம் கிளாஸ் பொண்ணு, அவளுக்கு அம்மா அப்பா இல்லாதவ, அவளுக்கு ஃப்ரீ ஹாஸ்டலில் இருந்தாள். மஞ்சக்காமாவில் வந்து ரொம்ப சீரியஸாக பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். அங்கே டீன் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, இனிமேல் இந்த பொண்ணு பிழைக்க மாட்டா, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா, முடிஞ்சப்பறம் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்படியே கண் கலங்கிட்டு, வாங்க சரஸ்வதி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவர்களுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கே போகலாம். அந்த பொண்ணு உடல் முழுவதும் மஞ்சள், அவள் கட்டியிருக்க பாவாடை சட்டையெல்லாம் ஒரே மஞ்சள் கரைச்ச மாதிரி இருக்குது. அவளுக்கு மூக்கில் டியூப் போட்டு அதில் ஹார்லிக்ஸ் ஊற்றுறாங்க. உடனே இவங்க போய் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் எடுத்து ஊற்றிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி, அம்மா நான் அம்மா வந்திருக்கேன், உனக்கு நீ பயப்படாதம்மா, சரியாக போயிடும், குடி அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்களா, முடிஞ்சப்புறம் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்க அழுத்தாங்க. எனக்கு அழுக வந்தது. உடனே இல்லை, நம்ம அப்படி செய்யக்கூடாது, போய் வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தூக்கி காரில் வச்சுக்கிட்டு அவங்க தலையே அந்த கமலாம்மா மடியில் வச்சுக்கிட்டாங்க. அவளை வந்து கமலா ஒட்டுமான்னு பயப்படல. நான் என் மடியில் கால் பகுதி அடிப்பகுதி உடல் வச்சு நேர அமெரிக்கன் ஆஸ்பத்திரி அப்போ இருந்தது. இப்போ இந்த ஏகேஎம்சி அது இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே கொண்டு போகலாம், அதுதான் பெரிய ஆஸ்பத்திரி. கொண்டு போய் இந்த குழந்தை அனாதை குழந்தை என்று நினைக்க வேண்டாம், இது எங்கள் குழந்தை, என் குழந்தை, நீங்கள் எவ்வளோ செலவானாலும் சரி இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் செலவை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போட்டு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவருக்கு கொடுத்து, அதுக்கு அவங்களுடைய சித்தப்பாவை வர வச்சு அங்கே சித்தியை துணைக்கி வச்சு சித்தப்பாவை இங்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லி மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் அந்த பொண்ணு பிழைத்து நல்லா வந்து 7th ஸ்டாண்டர்ட் திரும்ப படித்து 11 years அம்மா வந்து 81 இறந்த உடனே 82 அங்கே தான் படிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணு வந்து கண்ணீர் மல்க தன் கதையை சொன்னாள் மேடையில். அந்த மாதிரி இங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தன் குழந்தையாக நினைக்கக்கூடிய அந்த இலகிய உள்ள அவங்களுக்கு உண்டு கமலாச்சாரிக்கு. அவர்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள்லாம் அந்த மாதிரி மனதில் நம்பிக்கையும் கருணை உள்ளம் வந்தால் நிறைய பேர் நல்லா நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்க நம்மளால் உதவியை செய்ய முடியுங்கிறதுக்கு அவர்களே ஒரு உதாரணம். அவர்கள் 81 60 வயசு தான் அவங்களுக்கு. தஞ்சை மாசு 70 வயசில் போயிட்டாங்க, இவங்க 60 வயசு. அப்போ இவங்களுக்கு இப்போ வந்து பிளட் கேன்சர்னு காமனாக சொல்கிறது லுக்கீமியா அது வந்துடுச்சு. பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். அப்போ வைத்தியமெல்லாம் 81 இவ்வளோலாம் திருச்சியில் கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது. அவங்களுக்கு சிவப்பணுக்களை மட்டும் பிரித்து உடம்புலே செலுத்தணும். அப்போ அந்த வசதி இங்கே கிடையாது. பாம்பேயில் மட்டும் இருந்துச்சு, இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கா. அவங்க பொண்ணு மூத்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா. அங்கே கொண்டு போக தாங்காது, சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாம்பேக்கு கொண்டு போகவும் தாங்காதுன்ட்டாங்க. முழு ரத்தத்தையுமே உள்ளே ஏற்றினார்கள். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது உடல். அதனால் அங்கே அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் அவர்கள் உயிர் பிரிந்தது. அப்போ அவங்களுக்கு வயசு 60 தான். அப்போ நாளை காலை 5 மணிக்கு அவர்கள் உயிர் பிரிந்ததுன்னா முதல் நாள் வந்து காலையில் ஐசியூவில் இருக்கு. சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு அங்கேருந்து ஓடி வந்து அவங்க பொண்ணு என்னை கூப்பிட்டாங்க. போனேன். ஐசியூவில் யாரையுமே விடாத போது என்னை உள்ளே விட்டார்கள். கையை பிடித்து கொண்டேன். அவர்கள் கண்ணீர் மல்க என்னை பார்க்குறாங்க, நான் அவங்கள கண்ணீர் மல்க பார்க்குறேன். ஏன்னா அவங்களுடைய மகள் மாதிரி நான் நினச்சேன், என்னுடைய அம்மான்னு அவங்கள நினைக்கிறேன். அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு 4 பொண்ணு கிடையாது, 5 பொண்ணு, மூத்த பொண்ணு சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எங்கள் டாக்டர், அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், அவர் தான் சர்ஜன். அவர் ரிட்டையர் ஆனாலும் இப்போ அந்த சர்ஜிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுவார், ஆப்ரேஷன்லாம் பண்ணுவார் டாக்டர். அதாவது ராமானுஜாச்சாரி, அதனால் அவர் சிஆச்சாரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்லுவாங்க,
எங்கள் சார் காலத்துக்கு பிறகு நான் உங்கள் பொண்கள்கிட்ட பார்த்து உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவேன்னு நினச்சிக்காதீங்க. 4 பொண்ணு ஒரு பையன். நான் சரஸ்வதி நானும் இங்கேயே இருந்து 9 மணி வரைக்கும் திட்டம் போட்டு சங்கத்தை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இருப்பேன். அவள் என் மூத்த பொண்ணு மாதிரி அவள் என்னை பார்த்துப்பாள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் கணவர் போகிறதுக்கு முன்னையே அவர்கள் இறைவனடி சேர்த்து விட்டார்கள். அது ஒரு சோகமான நிகழ்ச்சி. என்னை வந்து கைப்பிடிச்சிட்டு நீங்கள் ரிட்டையர் ஆனாலும் போகக்கூடாது, சங்கத்தை விட்டு போகக்கூடாது, சங்கத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கண்கலங்கி கண்ணை மூடிட்டாங்க. அதனால தான் 98 மே 34 நான் ரிட்டையர் ஆகிட்டேன். 32 இயர்ஸ் இந்த ஸ்கூலை உருவாக்க என்னால் முடிந்த தொண்டு செஞ்சேன். அப்புறமும் இங்கே வந்துகிட்டு இருக்கேன். அவர்கள் தெய்வமாக இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறாங்க. 1 மாதம் அவங்க இறந்த பிறகு எனக்கு கனவிலே வந்து எங்கிட்ட பேசிட்டு உள்ளே போகிற மாதிரி பார்த்தேன். கமலாச்சாரி உள்ள பிள்ளையாரோட கமலாச்சாரியும் இருக்காங்க, தஞ்சம்மாவும் இருக்காங்க. அவங்களுடைய அருளால் தான் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். அவங்கள வேண்டிட்டா எல்லாமே நல்லா நடக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த தஞ்சம்மாள் காட்டிய வழியிலே, கமலாச்சாரி காட்டிய வழியிலே, காந்தி வழியிலே, எந்த ஸ்கூல்லையும் இருக்கிறவங்க தப்பான இருந்தாலும், ஜாதி மத பேதம் பார்த்தாலும், அப்புறம் ஏழையாக இருக்கவங்களை கேவலமாக நடத்தினாலும், உதவி தேவைப்படுறவங்க மட்டுமா நடத்தினாலும், நீங்கள் யாருமே நம்ம சங்கத்தில் படித்தவங்க கருணை உள்ளத்தோட சக்தி, அதாவது நம்ம நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக அடுத்த பொண்ணோடதை திருடி வச்சுக்கக்கூடாது. அவருடைய ஓட்டை எடுத்து வச்சு அவர் ஃபெயில் ஆகணும்னு சொல்லி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பொய் பேசக்கூடாது. மனசாட்சி வரும். முயற்சி திருவினையாக்கும். நீங்களாம் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும். முயற்சி பண்ணினா யாராலையும் முடியாதுங்கிறதே கிடையாது. அதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாம்பே கலவரம், அங்கே வந்து இந்திய தமிழ்நாட்டுக்காரங்களாம் விரட்டுறாங்க, அவங்கள கொளுத்துறாங்க. ஓடி வந்தாங்க ஒரு குடும்பம் சொத்தெல்லாம் விட்டுட்டு. அந்த குடும்பத்தில் பாலா என்ற ஒரு பெண் இருந்தாள். அவங்க நேர கோபால்தாஸுடைய மகன், அப்போ மகன் தான் இருந்தார், சுரேஷ் பால். அவர்கிட்ட போய் நாங்கள் பாம்பேலேருந்து வந்திருக்கோம், ஹிந்தி தான் பேசுவோம், தமிழ் பேசுவாங்க, ஹிந்தி தான் எழுத தெரியும், இங்கிலீஷ் தான் எழுத தெரியும். என் பொண்ணு 7வது முடிச்சுட்டு 8வது சேரணும், ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் காட்டுறேன், அப்புறம் கொஞ்சம் தான் ஃபீஸ் காட்டுறேன், இந்த பொண்ணை வச்சுக்கோங்கன்னு சொன்னார். ஏன்னா அவங்க அப்பா வாங்கி கொடுத்த இடம் தானே இது. உடனே சுரேஷ் பாவுடைய மனைவி கூட செக்ரட்டரியாக இருந்தாங்க இங்கே, என்ன எச்சமாக இருக்கிற காலத்தில். அவங்க தான் இந்த தையல் ரூமை கட்டி கொடுத்தது. இப்போ உடனே இங்கே கூட கோபால்தாஸுடைய குடும்பத்தார் கட்டி கொடுத்த ரூம் இருக்குது. இப்போ உடனே நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு அந்த பொண்ணை, ஏம்மா நீ வந்திருக்கியே, அப்போ இங்கிலீஷ் மீடியம் நம்ம ஸ்கூலில் ஆரம்பிக்கவே இல்லை, தமிழ் மீடியம் மட்டும்தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் தமிழ் மீடியம், நீ சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ், மேத்தமெட்டிக்ஸ், தமிழ் எல்லா பாடமும் தமிழில் படிக்கணும். இங்கிலீஷ் ஒன்று தான் இங்கிலீஷ். உனக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தான் தெரியும், தமிழ் எனக்கு நல்லா பேச தெரியும், பேசினா போதாதுமா, ஆனால் அவனா காணா காணா தெரியாது, நீ என்ன பண்ணுவேன்? இல்லை மேடம் நான் கற்றுக் கொடுத்துருவேன், எனக்கு சின்ன கிளாஸ் 6வது சேர்க்காதுமா, 8வது சேர்க்கணும்னு சொன்னான். உடனே அப்பொழுது இருந்த தமிழாசிரியர் நான் மறதி வந்துச்சு. 85 இயர்ஸ் ஆனால் மறதி வந்துச்சு. அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்க, ஒரு தமிழாசிரியர், ஒரே ஒரு தமிழாசிரியர், ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நல்ல தமிழாசிரியர். அவங்கள கூப்பிட்டேன். தொண்டுள்ளம் கொண்ட இந்த தஞ்சம்மா ஆரம்பித்த ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நம்ம வந்து அந்த மாதிரி நல்லது செய்யணும். அப்போ நான் ஹெச்சமாக இருக்கிற அந்த 32 இயர்ஸ்லையும் எந்த டீச்சரும் அரசாங்க சம்பளம் வாங்கும் டீச்சருக்கு டியூஷன் வீட்லேயும் எடுக்கக்கூடாது, பள்ளியிலையும் எடுக்கக்கூடாது. ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் எந்த விதமான அடிஷனல் வருமானமும் இல்லாமல் செய்யணுங்க கண்டிஷன் போட்டு தான் வேலையை கொடுப்போம். அப்போ அந்த டீச்சரும் அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க. அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, நீ வந்து சாயங்காலம் 1 hour இந்த பொண்ணுக்கு உட்காந்து காணா காணா ஆனா ஆனா தமிழ் சம்பளம் சொல்லிக் கொடுக்கணும். 8வது சேர்ந்த பொண்ணு வித்தின் 1 year ஷி பாஸ்ட் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். தமிழ் மீடியத்தில் 8வது பாஸ் பண்ணிட்டான். 9வது நிறைய மார்க் வாங்கினான். 10th 11th வரும்போது 600க்கு அப்போ மார்க் 600க்கு 525 மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. அந்த பாலா அவளுடைய அவள் வந்து உடனே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சி போஸ்டல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு அப்புறம் எனக்கு பாலாவை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது.
அவளுக்கு 60 வயசு முடிஞ்சு ரிட்டையர் ஆன பிறகு அவளுடைய கணவனும் அவளும் மதுரையில் செட்டில் ஆன பிறகு நான் படித்த பள்ளி, என்னை ஆதரித்த பள்ளி, எனக்கு ப்ரீ ஹாஸ்டல் கொடுத்த பள்ளி, நான் காட்டுறேன் வாங்கன்னு அவள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தவள் இங்கே வந்திருக்கான். அன்னைக்கு பார்த்து நான் மத்தியானம் வருவேன். அன்றைக்கி காலையில் ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறதுனால 10:30 மணிக்கே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவள் ஒரு 10:30 மணிக்கு அவள் ஹஸ்பண்டோடு வந்திருக்கான். வந்த உடனே மதர் நந்தினி மதர் சொன்னாங்கன்னா செக்ரட்டரி வருவாங்க, வேணால் பார்த்துட்டு போகிறீங்களா? நான் உடனே சரி நான் இருந்து பார்க்குறேன். நான் உள்ளே வந்தோடனே என்னை பார்த்தோன்னே அப்படி ஸ்ட்ரன் ஆகிட்டான். மேடம் இன்னும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அப்படியே த்ரில் ஆகிட்டான். எனக்கு அடையாளம் தெரியலையம்மா, நீ இங்கே படித்தானே? மேடம் நான் பாலா. பாலா யார் அப்படின்னு. ஓ நீ பாம்பேலேருந்து வந்த அந்த பாலாவானே? ஆமாம், ஏன்னா அவன் கொஞ்சம் வயசு ஆகிய மாதிரி இருக்கா, வித்தியாசமாக சின்ன பொண்ணாக தானே பார்த்துருக்கேன் சொன்ன உடனே அதே பாலா தான் மேடம். ஓ நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன், அருணுக்கு 525 வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன், அந்த பாலா தானே அப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உடனே நான் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வீட்டுக்கு போய் என் மகன்கள் இருவரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் அப்புறம் எம்சிஏ படிச்சுட்டு 2 பேரும் வேறு ஊரில் சென்னையிலையும் இதில் இருக்காங்க. நான் முதலில் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு போன உடனேயே 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக அனுப்பி வைத்தாங்க. அதனால் அவங்க பேரில் கோபால சுப்பிரமணியன் என்டோமெண்ட் 1 லேக்ஸுக்கு ஆரம்பித்தோம். 1 ஆண்டு காலத்துக்கு பிறகு நான் அனுப்பின இன்விடேஷன் திரும்பி இருந்தது, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு ஒரு கால் அவங்க மகன் கணேசன் தெரிஞ்சு, ஏப்பா அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நீ கூட்டின்னு போயிட்டியார் பெங்களூருக்கு, அவங்களுக்கு அனுப்பின இன்விடேஷனாக திரும்பி வருது மதுரையில. அம்மா நான் வருத்தமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். எங்கள் அம்மா உங்களை பார்த்த பிறகு 1 வருடம் கழித்து பொங்கல் வைத்த பிறகு இறைவனடி சேர்ந்து விட்டு ஹார்ட் அட்டாக். எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது நல்லவர்களை சில சமயம் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறார். இங்கே சொண்டு செய்தது போது நீங்கள் அங்கே வாங்கணும். அந்த மாதிரி அழைத்து செல்லப்பட்டவள் தான் பாலா. அவருடைய மகன் அன்று தொடங்கி ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கார். இப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு கரெக்டாக ஃபோன் வரும், 1.5 லட்சம் ரூபாயை அனுப்பியிருக்கார். அது அந்த இப்போ அந்த பாலா கோபால சுப்பிரமணியன் 2 அம்மா அப்பா பேரில் அந்த கோபால சுப்பிரமணியன் அறக்கட்டளையில் 8 லட்சம் ரூபாய் சேர்ந்திருக்கிறது. இது வரைக்கும் அந்த 8 லட்சம் ரூபாய்க்கும் உள்ள வட்டியில் 3 குழந்தைகளை நாங்கள் பராமரித்து வருகிறோம். ஏன்னா வட்டியெல்லாம் குறைச்சிருக்காங்க. ஆக அந்த 8 லட்சம் ரூபாய் நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம். அது 100 ஆண்டு 200 ஆண்டு சேவா சங்கம் இருந்தாலும் ஒரு 3 பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும். அது மாதிரி ஆக இந்த சங்கம் அந்த பையன் என்ன சொல்லுவோம், நீங்கள் எங்கள் அம்மாவை காப்பாற்றல, இன்றைக்கி நாங்கள்லாம் இவங்க நல்ல நிலைமையில் இருக்க மாட்டோம் மேடம், சேவா சங்கம் தான் எங்கள் குடும்பத்தை தூக்கி விட்டது அப்படின்னு சொல்லுவோம். நல்ல அந்த மாணவர் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கார். இது மாதிரி நம்முடைய சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஏழை பெண்கள் ஏராளம். இப்போ உங்களே இருக்கவங்களையும் எத்தனை பேர் அதே மாதிரி பெரிய ஆளாக வரப்போறீங்களோ எனக்கு தெரியாது, வருவீங்க நிச்சயமாக. முயற்சி திருவினையாக்கும். இப்போ அந்த பாலா 8ஆம் கிளாஸ் ஆனாவனா படித்த பொண்ணு 12 11 இயர்ஸ் எஸ்எல்சியில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர முடியும்னா நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்தே ஒழுங்காக தான் படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே 1ஆவதுலேருந்தே உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியம் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் இன்றைக்கி ட்ரை பண்ணால் கூட முடியாதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி பை த டைம் நீங்கள் 10th 11th 12th 12th போகும்போது நன்றாக படிக்க முடியும். இப்போ எனக்கெல்லாம் எந்த டியூஷனும் படிக்கலை. எங்கள் அம்மா அப்பா 11.5 வயசுலேயே இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கூட மழைக்கு கூட ஒதுங்கினதில்லை. ஆனால் அந்த பிரதருடைய உதவியால் தமிழை கற்றுக்கிட்டவங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னையெல்லாம் படிக்க வச்சாங்க. ஏதோ எந்த சொத்துக்களையும் விற்று. ஆனால் நான் இன்னைக்கு நல்ல நிலைமை கற்றுக்கினா முயற்சி அந்த மாதிரி முயற்சி செய்து எல்லாராலையும் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ நான் இப்போ நல்லா டாக்டராக படிக்க வச்சுருக்கேன், இன்ஜினியராக படிக்க வச்சுருக்கேன். எப்படி நான் அன்னைக்கு ஐயோ நமக்கு நம்ம அம்மா படிக்கல, நமக்கு டியூஷன் வைக்க அம்மாட்ட காசு இல்லை வேண்டாம் அப்படின்னு மக்கா இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த மாதிரி நான் இருக்க முடியாது. என் குழந்தைகள் நல்ல நிலைக்கு வந்திருக்க முடியாது. என் பேரம்பேத்திகள் உயர்நிலையை அடைந்திருக்க முடியாது. அதனால் முயற்சி திருவினையாக்கும். நீங்கள் காந்திய வழியில் நல்லவங்களாகவும் இருக்கணும், நல்ல முயற்சி எடுத்து படிக்கணும். இந்த சங்கத்துடைய நினைவில் நீங்கள் என்றைக்குமே இந்த சங்கத்தை மறக்கக்கூடாது.
சேவா சங்கத்துக்கு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அப்புறம் நிர்வாகத்தினரெல்லாம் நாங்கள் கொடுக்குற புத்திமதியை நீங்கள் சிந்திச்சு பார்த்து இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி இனிமேல் தெரிஞ்சுக்கணும். உங்கள் காலில் நின்று நீங்கள் உங்களை நீங்களே சப்போர்ட் பண்ண முடியும், உங்களை சார்ந்தவர்களுக்கு உதவ முடியுங்கிற நிலை வர வரைக்கும் உங்கள் மனதை அலைய விடக்கூடாது. இந்த வயசில் அது இயற்கை, உங்களுக்கு மனசு அலைப்பாயும். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும். இந்த செல்லை பார்த்து பார்த்து கெட்டு போகாதீங்க. நாங்கள்லாம் செல்லெல்லாம் என்னன்னே தெரியாது, இப்போவும் எனக்கு தெரியாது, வயசாகிடுச்சு. அதனால் நாங்கள் சினிமா கூட பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகணுன்னா நல்ல படத்துக்கு மட்டும் ஏதோ ஆடியில் இருக்கிறோம், அமாவாசையில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல மாதங்களுக்கு ஒரு முறை எங்களை கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அப்போ தான் சினிமாலாம் பார்க்க மாட்டோம். படிப்பு படிப்பு படிப்பு. அது மாதிரி நீங்களும் வீட்டில் ரேடியோவை கூட எங்கள் அம்மா தூக்கி விற்றுட்டாங்க, நீ பாட்டு கேட்க படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ டிவியெலாம் கிடையாது, கையால் மாவரைப்பேன். பிஎஸ்சி பிடி முடிக்கிற வரைக்கும் டீச்சராக இருக்கும்போதும் வீட்டில் அரிசி ஊற வச்சு, பருப்பு ஊற வச்சு எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வேலை. நான் கையால், அப்புறம் கிரைண்டரும் கிடையாது, மிக்சியும் கிடையாது. சாயங்காலம் வந்தோடனே, காலேஜ்லேருந்து வந்தோடனே ஏதோ அவங்க என்ன தராங்களோ அது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது தருவாங்க. சாப்பிட்டுட்டு ஆட்டுக்கல்ல உட்காந்துருவேன். உட்காந்து இடது கையால் தள்ளி அடைச்சிக்கிட்டே கையால் ஆட்டிக்கிட்டே இன்றைக்கு காலையில் ஃபஸ்ட் பீரியட் என்ன நடந்தது, மத்தியானம் செகண்ட் பீரியட், அதை பூரா வரிசையாக என்னென்ன நடந்ததுன்னு அதை ஆசை போட்டுக்கொண்டே உடனே அது முடிச்சோம்னா நைட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் நைட்டு 12 மணி ஆனாலும் படிச்சுட்டு தான் படிப்பேன். காலையில் போகும்போது எந்த கிளாஸுக்கு போனாலும் எந்த பீரியடுக்கு போனாலும் வித் அப் டு டேட் நாலேஜோடு தான் உட்காந்துருப்பேன். யாராவது ப்ரொஃபஸர்ஸ் ஒரு கேள்வியை கேட்பாங்க, பழையதுலேருந்து நேற்று நடத்துவீங்க. நிறைய பேர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கணும், அவங்க சொல்ல மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. உடனே இப்படி திரும்பி கேர்ள்ஸ் பக்கம் பார்ப்பாங்க. எனிபடி ஃப்ரம் திஸ் சைட், உடனே ஜெட்டான்னு சொல்லுவேன். அதில் என்னை பார்க்கறதுக்கே பையங்களுக்கு கொஞ்சம் பயம், இவன் ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு. ஏன்னா நான் யார் உதவியும் இல்லாமல் அந்தண்டைக்கு பாடத்தை அந்தண்டைக்கே படிப்பேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன், காலேஜ்லேயும் நல்லா வாங்கினேன். அது மாதிரி நீங்கள்லாம் வரணும், புரியுதா? காந்தி வழியிலையும் நடக்கணும், முயற்சியோடையும் இருக்கணும், மனசை அலைய விடக்கூடாது. சூழ்நிலை இப்போ ரொம்ப மோசம். எங்கள் காலத்தில் இப்படி சூழ்நிலையெல்லாம் கிடையாது, ஆபத்தெல்லாம் கிடையாது. இப்போ செல்னால் உங்கள் மனசை அலைய விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கடிவாளம் போட்டுக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்தி காந்திய வழியிலே இருக்கு. அவர் எவ்வளோ ஒரு பெரிய செல்வ சீமானா பிறந்தவர். அவருடைய அவங்க அப்பா பெரிய ராஜ்யசபையில் பெரிய போஸ்டில் இருந்தார் குஜராத்தில். ஆனால் அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். அவருடைய மனைவி அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க, கஸ்தூரிபாய். அந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அப்படியே உயிர் தியாகத்தையும் பண்ணி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம், நம்ம சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அந்த சுதந்திரத்தை நேர் வழியில் பயன்படுத்த நீங்கள் அத்தனை பேரும் நல்ல குடிமக்களாக நல்ல சிட்டிசன்ஸ் ஆகிருந்து, எந்த ஸ்கூலில் படித்த பிள்ளை அப்படி இல்லைட்டாலும் திருச்சி சேவா சங்கங்கள் காந்திய வழியில் நடக்கிற, காந்தி நினைவாக நடக்கிற இந்த சேவா சங்கத்தில் படித்த மாணவர்கள் எல்லாரும் காந்தியவாதிகளாக அகிம்சாவாதிகளாக இருக்கும். சரி, நீங்கள் அந்த மாதிரி கூட படிக்கிற பிள்ளைகள் ஏழையாக இருந்தாலும் வேறு அந்த ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒரு தாய் மக்கள்ங்கிற எண்ணத்தோடு நீங்கள் எல்லாரும் அகிம்சை வழியில் இருக்கணும், சத்திய வழியில் இருக்கணும். பொய்யெல்லாம் பேசக்கூடாது, திருடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் உண்மையாகவே இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம மனசாட்சியை நம்மளை உறுத்தும். நீ ஒரு பிள்ளைங்க இதை திருடிட்டே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவளுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியாது, ஆனால் மனசாட்சிக்கு தெரியும். அதே உன் மனசு கடைசி வரைக்கும் புத்திகிட்டே இருக்கும். வேண்டாம், நேர்மையாகவே இருப்போம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக இருக்கலாம், தெரியுதா? அந்த மாதிரி எல்லாரும் அகிம்சா வழியில் சத்திய வழியில் நடந்து நேர்மையாக வாழ்ந்து இந்த பள்ளிக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல பேரையும் புகழையும் எடுத்து தந்தால் தான் இந்த காந்தியவாதிகளால் நடத்தப்படும் இந்த சங்கம் தோடைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எங்களுடைய சேவைக்கு ஒரு பொருள் இருக்கும். அதனால் எல்லாரும் அதே மாதிரி நல்ல பிள்ளைகளாக நான் சொன்ன புத்திமதிப்படி நடப்பீங்களா? எத்தனை பேர் அது மாதிரி நடப்பீங்க? கை தூக்கின பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் முயற்சி பண்ணினா நிச்சயமாக இந்த மாதிரி காலையில் நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் காலையில் 9 மணிக்கு 8 மணிக்கு நீங்கள் வரீங்க, 7 மணிக்கு விட்டு கிளம்புறீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு 12 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, ஹாஸ்டலுக்கும் போயிடுவீங்க. அப்புறம் 12 மணி நேரத்தில் நீங்கள் தூங்குறது 7 மணி நேரம் தான். அப்புறம் 5 மணி நேரம் இருக்குது உங்களுக்கு.
அதில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் போதும் பாத்ரூம் போக குளிக்கிறதுக்கு. ஆக மினிமம் ஸ்கூல் நாளில் 4 மணி நேரம் படிக்கணும். லீவு நாளில் மினிமம் 5 மணி நேரம் படிக்கணும். அன்னைக்கு அது வரைக்கும் உள்ள பாடங்களை எல்லாம் படிக்கணும். எந்த பாடம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதை கொஞ்சம் அதிக நேரம் படிக்கணும். அதனால் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நல்லா படிங்க. இந்த வருஷம் 10th 11th 12th 100% பாஸ் வர்றது மட்டும் இல்லை, நல்ல மதிப்பெண்கள் வரணும். 6வது 7வது 8வதுலாம் அடிப்படையை கூட நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுகிட்டே இருந்தால் மேலே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட்.